குந்தாணி எதுக்கு இப்ப நொண்ணனை தேடி வந்திருக்கா? அதடே வாங்க மணி அண்ணே அண்ணே இங்க ஒருத்தி நான் குத்துக்க விளையாட்ட நின்னுக்கிட்டு இருக்கேன். வாங்கன்னு வேற கூப்பிடுறேன். என்ன எதுன்னு கேட்காம நொண்ணேன்னு தான் கத்துறாவ. ஐயா மதினி அவர் வீட்டுல இல்ல. என்னது வீட்டுல இல்லையா? ஆமா மதினி, தோட்டத்துக்கு போறேன்னு போனாரு, இன்னும் வரல மனுஷன். என்ன விஷயம்னு சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன் அவர்கிட்ட. அவங்கிட்ட சொன்னா நீ அப்படி சொல்லுவ? இல்ல இருக்கட்டும், நான் எங்க அண்ணன் வரவுமே வரேன். ஏன் மதினி இப்படிலாம் பேசுறீங்க? ஏதோ மூஞ்சில முடிக்க கூடாதுங்க பேசுற மணி பேசுறீங்க. அவங்கிட்டலாம் அப்படித்தான் பேசணும். ஏன் மதினி, நான் அந்த அளவுக்கு என்ன தப்பு பண்ணிட்டேன்? நீ என்ன தப்பு பண்ணல. பாவம் எங்க அண்ணன் மக, அவள் நீ பாடா படுத்தி எடுக்கிறேல, அது பத்தாது உன்கிட்ட பேசினாலும் பாவம் முடி. ஏன் மதினி, அந்த அளவுக்கு நான் ஊர்ல உலகத்துல இல்லாதவங்க பண்ண தப்பா பண்ணிட்டேன்? என்னமோ நான் தப்பு பண்ணிட்டேன்றீங்களே, அந்த அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் நீங்களே சொல்லுங்க. ஏண்டி, நீ அந்த பிள்ளைய படுத்துற கொடுமை என்ன எங்களுக்கு தெரியாதா என்ன? வீட்டுக்குள்ள நீ கொடுமைப்படுத்தினாலும் வெளியே வர்றது வந்துகிட்டு தான் இருக்கும். இந்த கழுதைய நான் வெளியே போய் எதையும் சொல்லாதான்னு சொன்னா வெளியே போய் சொல்லிக்கிட்டு தீவா போல. அதான் அந்த குந்தாணிலாம் வந்து இந்த கத்து கத்திக்கிட்டு கிடக்கா. என்ன திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க? அடடே வாமா பூங்கொடி. ஐயோ, இந்த மனசு எப்ப வந்தாரு? நான் வேற இல்லன்னு சொல்லிட்டு சும்மாவே நீ குடும்பக்காரின்றீங்க. இப்ப பொய் சொல்றேன்னு வேற நினைச்சுக்கிடுவோம் அந்த குந்தாணி. ஏண்டி, என்னமா எங்க அண்ணன் வீட்டுக்குள்ளேயே இல்லன்னு சொன்ன, இப்ப எங்க இருந்து வந்தாரு எங்க அண்ணன்? அதானே, எங்க தோட்டத்துக்கு போறேன்னு தானே போனீங்க? இல்லையே, நான் தோட்டத்துக்கு போறேன்னு வாங்கிட்டு சொன்னா என்ன? இப்பதானங்க கஞ்சியை கொடுத்துட்டு மம்பட்டியெல்லாம் தூக்கிட்டு போனீங்க. மம்பட்டியை தூக்கிட்டு போனா தோட்டத்துக்கு போனேன்னு அர்த்தமா? கொல்லப்புறத்துல ஒரே புல்லா கடந்துச்சு, அதைத்தான் நாளைக்கும் போய் கொத்தி விட்டுக்கிட்டு கிடந்தேன். ஐயா மதினி, இவர் கொல்லப்புறத்துல இருப்பாருன்னு எனக்கு தெரியாது மதினி, மன்னிச்சுக்கங்க. ஆவுனா மன்னிச்சுக்கங்கன்னு கேட்டே சமாளிச்சிரு. அண்ணே, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும்னே. சந்தோஷமான விஷயமா? என்னம்மா, என்ன விஷயம்? அது வா நம்ம அந்த வெளியே போய் பேசுவோம். சரிம்மா. என்ன விஷயமா இருக்கும்? அந்த ஆப்பிள் அண்ணன் தங்கச்சியும் போய் ரகசியம் பேசுறாங்க. ரகசியம் இன்னைக்கு என்ன ரகசியம்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த நீ சரியான ஆளுதான். எந்த விஷயமும் எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ரகசியமா போய் பேசுறாளா? ஒருவேளை அந்த மலர் சிறுக்கிக்கு மாப்பிள்ளை கீப்பிள்ள பாத்துட்டாளா என்ன? ஏன் அப்பனால நேத்து தானே சண்டையா வந்துச்சு, இன்னைக்கு மாப்பிள்ளை பாத்துட்டா? அதுக்குள்ள இருக்காது வேற ஏதாச்சும் விஷயமா தான் இருக்கும். இப்ப என்னன்னு கேட்டே ஆகணும். என்னம்மா பூங்கொடி, என்னம்மா விஷயம்? அண்ணே, நானும் உங்க மாப்பிள்ளையும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதுக்கு சம்மதம்னா சம்மதம் சொல்லுங்க, வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லிருங்க. அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்னம்மா பொடி வச்சு பேசுற, என்னம்மா விஷயம்? ஏனே, மலருக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும்னு தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம்மா, மலருக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய வாச்சிச்சு நான் பாட்டுக்கு கட்டி கொடுத்துட்டு நிம்மதியா இருப்பேன். ஏனே, உன் மகளை என் வீட்டுக்கு மருமகளை அனுப்புவியானே? அடி பாவி, இந்த மலர் சிறுக்கிக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா? விடவே மாட்டேன். அசுவினி எப்படிப்பட்ட மாப்பிள்ளை? தங்கமான பையன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத பையன். அவளுக்கு போய் இந்த சிறுக்கிய கட்டி வைக்கிறதானா? என்ன எழுத சொல்ற? நெசமாத்தானா? ஆமாண்ணே, உனக்கு பிடிச்சிருந்தா சரின்னு சொல்லு. மலர்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்க. நீ வாட்டுக்க 19 வேணாகினெல்லாம் சொல்லிடாதனே. என்ன எழுத நீ? என்னை போய் இப்படி நினைச்சிட்டியே, நான் போய் உன் பிள்ளைய வேணான்னு சொல்லுவேனா? இந்த கிளட சும்மாவே ஆட்டமா ஆடுவாரு. நீ அஸ்வின் மாதிரி ஒரு தங்கமான மாப்பிள்ள கிடைச்சிட்டா நீ அவ்வளவுதான். இந்த கிளடனை கையில பிடிக்கவே முடியாது. விடவே மாட்டேன். அஸ்வினுக்கு இந்த மலரை கட்டி வைக்க விடவே மாட்டேன். ஏன் கழுத, நெசமாதான் சொல்றியா? அஸ்வினுக்கு மலரை கட்டி வைக்கிறதுல உங்களுக்கு முழு சம்மதமா? ஆமாண்ணே, மலர் மணி ஒரு தங்கமான பிள்ளை கிடைக்கிறது நாங்க பண்ண பாக்கியம்னே. என் பிள்ளை கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல தாயி, இல்ல. என் புள்ள இத்தனை வருஷமா இத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சதுக்கு என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல. ஆனா இப்ப சொல்றேன் தாயி, உன்னைய மாதிரி ஒரு மாமியாவோ உன் புருஷன் மாதிரி ஒரு மாமனாரும் கிடைக்க என் புள்ள புண்ணியம் பண்ணிருக்கு தாயி. அழுகாதண்ணே, எதுக்கு போய் எதுக்கு அழுகுற? இல்ல தாயி, இல்ல அழுகல, இது ஆனந்த கண்ணீர். ஏன் தாயி, அத்தை ஒன்னும் சொல்லலையே. இல்லண்ணே, அதுவே பூரிச்சு போய் தெரியுது. மழை வைத்து பேத்திய கட்டுறதுக்கு அதுக்கு என்ன கசக்குதா என்ன? என்னதான் ஒண்ணு விட்ட ஒண்ணு மழை பிள்ளையா இருந்தாலும் அதுக்கும் பேத்தியா தானே? அதை சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு தெரியுதுனே. இப்ப கூட என்கிட்ட இத பத்தி பேசிட்டு வர சொன்னது அதுதானே. என் வீட்டுக்காரர் கூட சொன்னாரு, நம்ம அஸ்வின் பையன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறோம்னு. ஆனா என் மாமியா இருக்கே விடவே மாட்டேன்டுச்சு. எப்படியாச்சும் பேத்தியால நம்ம பேரனுக்கு கட்டி ஆகணும்னு முடிவே எடுத்துருச்சுனே. இத்தனை வருஷம் அந்த காலத்துல அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு வந்துகிட்டு தான் இருந்துச்சு. இந்த யோசனை எங்களுக்கு தோணவே இல்லை பாரு. நல்ல வேலை தாயி, இப்பயாச்சும் உங்களுக்கு தோணுச்சு, அதுவே ரொம்ப பெருசு தாயி. 1000 தான் இருந்தாலும் நீங்க அஸ்வின் மாப்பிள்ள கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறமா முடிவு எடுத்திருக்கலாம். இல்லனே, அவன் என் பிள்ளை எந்த தப்பான முடிவும் எடுக்காதுனே. நாங்க எடுக்கிற முடிவுக்கு அவன் தலை வணங்கி நிப்பியானே. அவன் என் பிள்ளை, நாங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு சம்மதம்
சொல்லுவியா? அப்ப சரி தாயி, ரொம்ப சந்தோஷம். நானும் மலர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் தாயி. கேளுனே, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. வாழ போறதே அவங்க 2 பேரும் தான். மலருக்கு இஷ்டம் இருந்தா என் பிள்ளைக்கு கொடுங்க, இஷ்டம் இல்லாட்டி எந்த பிரச்சனையும் இல்லனே. உன் மான கட்டிக்கு என் பிள்ளை கொடுத்து வச்சிருக்கணும் தாயி, அது எப்படி வேண்டான்னு சொல்லும்? அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து இப்படி முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இருங்க இருங்க, எப்படி நீங்க கல்யாணத்தை முடிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். அனுஷ்கா, என்னம்மா ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? ஏண்டி அனுஷ்கா, அந்த மலரை என்னம்மா அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன்னு சொன்ன ஒன்னும் கேட்கானா? அதுக்கெல்லாம் கால நேரம் இருக்கு. எப்ப அவ கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா? என்னம்மா சொல்றீங்க? அவ கல்யாண பேச்சவே இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அவளுக்கு அவ்வளவு சீக்கிரமா நான் கல்யாணம் முடிக்க விட்டுருவேனா என்ன? போடி போ. அவளுக்கு கூடிய சீக்கிரத்துல நிச்சயம் பண்ணி கல்யாணம் முடிச்சிருவாங்க போல. என்னம்மா சொல்றீங்க? மாப்பிள்ளையே இன்னும் பார்க்கல, அதுக்குள்ள எப்படி கல்யாணம் முடிக்க முடியும்? யாரடி சொன்னது மாப்பிள்ளை பார்க்கலன்னு? மாப்பிள்ளை எல்லாம் பார்த்தாச்சுடி. என்னம்மா சொல்றீங்க? மாப்பிள்ளை பார்த்தாச்சா? என்னம்மா நேத்து தான் கல்யாண பேச்சவே எடுத்திருக்காங்க, அதுக்குள்ள எப்படி நல்ல மாப்பிள்ளைய அவளுக்கு பார்த்திருக்க முடியும்? அதெல்லாம் அவளுக்கு நல்ல மாப்பிள்ளையா, தங்கமான மாப்பிள்ளையா உள்ளூருக்குள்ளேயே பார்த்தாச்சு. என்னம்மா சொல்றீங்க? கொஞ்ச நாள் புரியுற மாதிரி சொல்லுங்க. மாப்பிள்ளை பார்த்தாச்சுன்றீங்க, அதுவும் உள்ளூர்னு வேற சொல்றீங்க. யாருன்னு சொல்லுங்க. வேற யாரு? அந்த அஸ்வின் தாண்டி. என்னம்மா என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா அனுஷ்கா, நேத்து உங்க கொத்தகாரி வந்தால, வீட்டுக்கு போய் உங்க அத்தையும் மாமனும் என்ன முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல. இன்னைக்கு காலையில வந்த திடீர்னு உங்க அப்பங்கிட்ட அஸ்வினுக்கு உங்க பிள்ளைய குடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காடி. ஐயோ ஐயோ ஐயோ, போச்சு போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. எல்லாம் அந்த மலராலதான். அந்த சனியை இருந்ததுக்கு இல்லாமலே இருந்து தொலையலாம். ஏ அனுஷ்கா, எதுக்கு நீ இப்ப அழுதுகிட்டு இருக்க? அம்மா, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். என்னதுடி? அம்மா, நான் அஸ்வினை விரும்புறேம்மா. ஏ அனுஷ்கா, என்ன சொல்ற நீ? ஆமாமா, நான் அஸ்வின் மாமாவை உயிருக்கு உயிரா விரும்புறேன். ஏன்டி இது இத்தனை நாளா என்கிட்ட நீ சொல்லவே இல்ல? அதுவும் இல்லாம நேத்து அவனோட அம்மாவையும் அப்பாவையும் நீ என்ன பேச்சு பேசுன? உன்னை எப்படி அவங்க மருமகளா ஏத்துக்கிருவாங்க? அம்மா, எனக்கு என்ன இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் என்ன நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என்னதான் இப்ப அவங்க மேல கோவப்பட்டாலும் அவங்கள எப்படியாச்சும் சமாளிச்சு நான் அஸ்வின் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவங்க இப்ப இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கலம்மா. ஐயோ ஐயோ ஐயோ, பாதகத்தி மகனை இப்ப வந்து சொல்லி தொலைக்கிறியடி. நான் என்னடி பண்ணுவேன்? நேத்து நீ அவங்ககிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசியிருந்தாலும் எல்லாத்தையும் பேசி அவங்ககிட்ட சமாளிச்ச உடனே நான் கட்டி வச்சிருப்பேன். இப்போ உன்னை நான் திமிர பிடிச்ச பிள்ளை மாதிரி வளர்த்திருக்கேன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்களே. எப்படி உன்னை போய் கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க? அம்மா, உன்னை நான் கெஞ்சி கேட்கிறேன், எப்படியாச்சும் கையில கால விழுந்தாச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்து. எனக்கு அஸ்வின் மாமா வேணும். அவங்க இல்லாட்டி நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஐயோ, அப்படி சொல்லாதடி. நான் பத்த மகளே, நீ 100 வயசு வரைக்கும் உன் புருஷன் பிள்ளையோட சந்தோஷமா இருக்கணும்டி. நான் சந்தோஷமா இருக்கணும்னா எனக்கு அஸ்வின் மாமா தான் வேணும். அஸ்வின் மாமாவை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அடியே, இப்ப வந்து எனக்கு அஸ்வின் மாமா தான் வேணும், அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி தொலைகிறியடி. முன்னாடியே சொல்லி வச்சிருந்தாலும் நான் பேசி எனத்தையே கல்யாணம் முடிச்சு வைப்பேன். இப்ப வந்து அவளுக்குன்னு பேசினதுக்கு அப்புறம் நான் எப்படி கல்யாணத்தை நிறுத்த முடியும்? அதுவும் உங்க அத்தைக்காரி வேற என்னமா அவ அதிசயத்திலே இல்லாத மருமக மாதிரி அவ தான் வேணும்னு நிப்பா. நான் என்னடி பண்ணுவேன்? அவ தங்கமான பிள்ளை அப்படி இப்படின்னு பேசிட்டு போறாளே, இப்ப நான் என்னடி பண்ணுவேன்? அவளை விட்டுட்டு உன்னை எப்படி அவ கட்டுவா? அதுவும் அந்த அஸ்வின் விட்டாலும் உங்க அத்தைக்காரி விட மாட்டாடி. அம்மா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நான் உயிரோட இருக்கணும்னா எனக்கு அஸ்வின் மாமா வேணும். எனக்கு மட்டும் அஸ்வின் மாமா கிடைக்கலன்னு வச்சுக்க, அதுதான் எனக்கு கடைசி நாளா இருக்கும். உன் பிள்ளைய நீ உயிரோட பார்க்க முடியாது. அடியே, அப்படியெல்லாம் சொல்லாதடி. நானே ஒன்னு கண்ணுன்னு கருவேப்பிலை கொத்து மாதிரி பெத்து வச்சிருக்கேன். இப்படியெல்லாம் பேசாதடி. அவன் போனா போறியா, உனக்கு நான் நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். முடியாதுமா, முடியாது. அஸ்வின் மாமாவுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், யார் காலில் வேணா விழுவேன். எனக்கு அஸ்வின் மாமா தான் வேணும், அவரைத்தான் கல்யாணம் பண்ணுவேன். எடுவட்ட சிரிக்கி, அதுக்காக அந்த மலர் காலில் போய் விழுக போறியா என்ன? அஸ்வின் மாமாவுக்காக நான் அதை கூட பண்ணுவேன். இங்கதான் உட்காந்துருக்கீங்களா? வாங்க டாக்டரே. என்ன இந்த பக்கம்? ஒண்ணுமில்ல, சும்மாதான். வாங்க, வந்து உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். அட, வந்து உட்காருங்க டாக்டரே, இப்ப யாரும் வரமாட்டாங்க. ஏங்க இந்த பனியில இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கு என்ன கொசு கடிக்கல? இல்லைங்க, எனக்கு எப்பெல்லாம் எங்க அம்மா ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் இங்கதான் வந்து உட்காருவேன். ஓ அப்படியா, சரி சரி. என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? என்ன முடிவா? எதை பத்தி கேக்குறீங்க நீங்க? அதாங்க உங்க கல்யாணத்தை பத்தி. நல்ல மாப்பிள்ளைய பார்த்தா கல்யாணம் முடிச்சு போயிருவீங்களா என்ன? ஏங்க அப்படி கேக்குறீங்க? இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேக்குறேன். அதான் நான் நேத்தே சொன்னேனே,
இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் எதுவும் வேணான்னு சொல்லி. இல்லைங்க நீங்கள் உங்கள் அப்பா பேச்சை கேட்டு கல்யாணம் முடிச்சு போயிடுவீங்க பாருங்களேன். இல்லைங்க, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆள்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.